போனை தூக்கி ஓரமா வச்சு தூங்கு மூதேவி. போனை பாத்துக்கிட்டே இருந்தா எப்படா தூக்கம் வரும்? வைடா போன வைடா. Boom boom robota 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 zoom zoom robota 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 don 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 don. You stop it. புள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும். எவ்வளவு கட்டணுமா? 1 லட்சம். என்னது 1 லட்சமா? ஆமா. எல்கேஜி எதுக்குடி 1 லட்சம்? இது சிபிஎஸ்இ. சிபிஎஸ்இனால ஏபிசிடி சொல்லி தர போறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சது பொழப்பு. பிச்சைதான் எடுக்கணும். அப்ப வருஷம் வருஷம் எடுக்க போறியா? இருக்கேன். யாருக்குமே பாடத்தை கவனிக்கிறது அவசியமே இல்ல. நான் போயிட்டுமா? நான் ஸ்கூல் படிக்கிறப்போ எங்க அப்பா அம்மா எனக்கு பீஸே கட்ட மாட்டாங்கடா. நானும் தான் ஃபீஸ் கட்டல. ஏய், நீ பீஸ் கட்ட கொடுத்த காசை வச்சு ஊரை சுத்தி போடா. நான் அப்படியா? எங்க அப்பா அம்மா வழிச்செலவு கொடுக்கற காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு பீஸ கட்டுவேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா காசை கணக்கு பண்ண ஆரம்பிச்சுதான் மேக்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா நீ எடுக்கிற மேக்ஸ் எங்களுக்கு பிடிக்கலையே. பிடிக்கலன்னா வெளியே ஓட நாயே. ஏய், எவனு கண்டுபிடிச்சேன்னு வைய தொலைச்சு புடுவேன் பாத்துக்க. தொலைக்கிறதுக்கு ஏய் ராஸ்கல். சிங்கத்தை சீண்டி பாக்கலாம், சூரியனை சுரண்டி பாக்கலாம், ஆனா கல்யாணம் மட்டும் பண்ணி பாக்கவே கூடாதுரா. எப்பா என்ன அடி அடிக்கிறாளுங்க. ஐயோ என் பொண்ணாடி வந்துட்டா. ஓடு ஓடு. அப்படியே போயிரு. திரும்ப லைஃப்ல வராது. தாராளமா போ. அந்த அளவுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா திரும்ப இங்க வர போ. செத்து போ. எனக்கு சித்தம் கலங்கிரு. அலாரமா இருக்கிறது அவள் ஈஸி கிடையாது. இதோ இந்த புறம்போக்கு இருக்கானே, இவனை எழுப்புனாலும் திட்டுவான், எழுப்பலனாலும் திட்டுவான். இவனை 5 மணிக்கு எழுப்பணும்னா நான் 4:45 கத்தணும். அப்போ கூட ஏஞ்சி ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவான். இந்த ஐபிஎல் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி இவங்க ரிமோட்டவே தந்து தொலை மாட்டாங்களே. பாக்கியலட்சுமி பார்க்க முடியாது, நாகலட்சுமி பார்க்க முடியாது. பேசாம சோத்த தன்னுக்கு டயத்துக்கு தூங்க வேண்டியதான். தூங்குனாலும் 6 4 கத்தி தொலைவாங்க. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாம் என்ன இப்படி முடிச்சு பாக்குறீங்க. சிக்கன் குழம்பு இன்னைக்கு கொஞ்சம் டேஸ்டா இருந்ததுன்னு ஒரு 2 குண்டா சோறு காலி பண்ணிட்டேன். அது ஒரு குத்தமா? சரி ஓகே, ஏதோ நடந்து போச்சு. எல்லாம் வீட்டுக்குள்ளே நினைச்சு நம்ம மன்னிச்சு விட்டுருந்தோம். இந்த ஏரியால குட்டி எருமை மாடு எப்பயுமே கத்தும் சார். ஏன் தெரியுமா? ஏன் கத்துது? இவ்வளவு பெரிய எருமை மாடு உங்களுக்கே தெரியல, அந்த குட்டி எருமை மாடுக்கு எப்படி தெரியும்? ஆமா, நம்ம எதுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறோம்? யாருக்கு தெரியும்? எல்லாம் வைக்கிறாங்க, நம்மளும் வைக்கிறோம். நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி ஏதாவது ஸ்டேட்டஸ் வைப்போம். நம்ம சொந்தக்காரங்க வயிறு டிஸ் ஆகட்டும். ஆனா ஒண்ணுங்க, நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறதும் அதை நம்மளே 100 பார்க்கறதும் ஒரு தனி சுகம்தான். ஆஹா, ஒரு சொந்தக்காரன் பார்த்துட்டு ஏதோ ரிப்ளை பண்றானே, ஏண்டா நடு ராத்திரியில ஸ்டேட்டஸ் வைக்கிறியே, உனக்கு வெட்கமா இல்ல? நான் சொல்லல, வயிற்றுக்கு புச்சோங்க இவனு ரிப்ளை பண்றாருங்க. வச்ச உடனே முதல் ஆளா பாக்குறியே, இது உனக்கு காவாலித்தனமா தெரியலையா? இப்பதானே எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும். ப்ரப்போஸ் பண்றதுக்கு February 14 தான் இருக்கேன். அதுக்கப்புறம் ஏன் April 1 என்ன பண்ணுவோம் நடம்பிடிக்கிறேன். லவர்ஸ் டே அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணி பிடிக்கல என்ன பண்ணுவா? என்ன சிறப்பு கழட்டி சிபிள்லயே வைப்பா. இதுவே April 1 ப்ரப்போஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, நான் April 4 சொல்லிடலாம்ல. ஆமாப்பா, இது தெரியாம 10-15 பிள்ளைக்கு ப்ரப்போஸ் பண்ணி சிறப்புடி வாங்கிட்டேனேப்பா.